இதில் வந்து அவாய்டிங் கேஷ் நெருக்கடியை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர்ஸ்னால் குட்ஸுக்கு குட்ஸு, கேஷ் இல்லாத குட்ஸுக்கு சர்வீஸுக்கு குட்ஸு. கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்காது. நீங்கள் ஒரு இது வச்சுங்களேன், பெரிய ஒரு ஷோரூம் நடத்துகிறீங்க, ட்ரெஸ்ஸு ஷோரூம். அதில் வந்து 2-3 கம்ப்யூட்டர்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் கூப்பிட்றீங்க. அவங்க ரன்னிங் ஃபார்மு, கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறது, செட்டில் பண்ணுறது, சாஃப்ட்வேர் எல்லாம் பார்க்குறது. அவங்க வந்து உங்களுக்கு 3-4 கம்ப்யூட்டர் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எல்லாம் வேன் எல்லாம் சரிப்படுத்திட்டு உங்களுக்கு போகிறாப்புல. ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து யூ டு பே த ஃபீஸ். நீங்கள் ரன்னிங்கு சம் ஷோரூம் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறீங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஆஃபர் கொடுங்க. சப்போஸிங் இந்த பில்லுக்கு வில் யூ டேக் மை குட்ஸ், நீங்கள் என்னுடைய ஷர்ட்ஸு பேண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களா, உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி. அப்போ வந்து சர்வீஸ் வாங்குறீங்க, உங்கள் குட்ஸு கொடுக்குறீங்க, கேஷு நீங்கள் தவிர்க்கலாம். அது எல்லோரும் அக்செப்ட் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஆனால் டு சம் எக்ஸ்டென்ட் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 50% நீங்கள் உங்கள் எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப்பு. ஸோ மெடிக்கல் ஷாப்பில் வராரு, இது ஏதோ ஒரு ரிப்பேர் நடக்குது, மேலே ஃபால் சீலிங் போட்டோடனே அவருக்கு வந்து சில மெடிசின்ஸ், இன்னும் எசென்ஷியல் மெடிசன்ஸ் 6 monthsோ 5 monthsோ பிபி மெடிசன்ஸோ சுகர் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆகும்போது கேஷ் நெருக்கடி, உங்களுக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் வராது, கேஷை தவிர்க்கலாம். அது ஓரளவு உங்களை ஈஸ் பண்ணும், கேஷ் ப்ராப்ளத்தை ஈஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு அப்படியே நெருக்கடி வந்து வராது பார்க்கலாம்.